டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது விரும்பல. பிரபாகரன் சாருடைய அந்த பாடலுக்கு வந்து குழந்தைகள் மட்டும் இல்லை, நாங்களுமே வந்து ஒரு ரசிகர்கள் தான். ஏன்னா அவ்வளவு அருமையா பாடல் பாடுறது மட்டுமல்ல, அவருடைய அந்த சாய்ஸ் இல்லைங்களா, சாங் செலெக்ஷன் அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு சொல்லும்போது அதுக்காகவே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வழக்கமா சொல்றதுதான், ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பாக இருந்தா கூட எங்க குழந்தைகள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஒரு வேலையா ஒரு இடத்துல அழைச்சிக்கிட்டு இருப்போம். சரி, எங்க குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த வருஷம் சார் சொன்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் பார்க்குற பேரண்ட்ஸோட இந்த வாட்டி நிறைய புதுமுகங்களை பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகா அறக்கட்டளையின் ஒரு கிளை நிறுவனம் 1954ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 71 வருஷம் ஆயிடுச்சு. இங்க வந்து குழந்தைகள் இல்லம், சவுந்தரம் இல்லம் சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேர் இல்லாத மாதிரி ஆதரவு தேவைப்படக்கூடிய குழந்தைகள் இங்க காது கேட்க குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு பள்ளி அடுத்த கேம்பஸ்ல இருக்கு. அந்த குழந்தைகள் தான் இருக்காங்க இங்க. அது ஒரு 75 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு பகல் நேர பாதுகாப்பு மையம் இங்க உள்ள இயங்கிட்டு இருக்கு. அவங்க இன்னைக்கு விடுமுறை அவங்களுக்கு. அதுல ஒரு 56 குழந்தைகள் இருக்காங்க. இது மாதிரி மொத்தம் ஒரு 250 குழந்தைகள் வந்து இப்ப எங்க கூட இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி, என்னென்ன தேவையோ உணவு, உடை, பராமரிப்பு எல்லாமே வந்து இங்க கொடுத்துட்டு வரோம். மருத்துவம் எல்லாமே. உள்ளேயே வந்து ஒரு ஹெல்த் சென்டர் ஒன்று இருக்கு. அதுல ஒரு பிசியோதெரபி சென்டர் ஒன்று இருக்கு. இது நம்ம குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வெளியில இருந்து யாரு வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். ஈவினிங் மாலை நேரங்களில் வந்து நம்ம ஒரு மாலை நேர பயிற்சி வகுப்பு அப்படி வந்து 6 to 8 நடத்திட்டு வரோம். அதுக்கு வந்து நம்ம குழந்தைகளோட மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு 12 கிராமத்துல இருந்து ஒரு 150 குழந்தைகள் வந்து படிச்சுட்டு போறாங்க. அவங்களுக்காக தனியா ஒரு 15 ஆசிரியர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் உள்ள சுற்றுப்பகுதியில் உள்ள அந்த கிராமத்து பெண்கள் அந்த பீடி சுத்துற தொழில இருந்து வெளியில வரணும், அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு டெய்லரிங்ல வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம். பயிற்சி கொடுத்தோடு அது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு டெய்லரிங் ப்ரொடக்ஷன் சென்டரே ஒன்று வச்சிருக்கோம். இங்கே டெய்லரிங் ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து அவங்க இங்கே தச்சுக்கலாம். நாங்களே ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். நம்ம லோக்கல்ல கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாவரங்கள், செடி கொடிகள்ல இருந்து சாயம் எடுத்து அந்த சாயத்தை வந்து துணிகளுக்கு போட்டு அதை அடுத்த ப்ராசஸுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு யூனிட் இருக்கு. இப்போ புதுசாக இந்த வருஷம் வந்து துணி, கதர் துணி நெசவுக்கான ஒரு முயற்சி ஆரம்பிச்சு அதில் ஒரு பெண்கள் பார்த்துட்டு வராங்க. இயற்கை சாயம், நூலில் இயற்கை சாயத்தை போட்டு அந்த நூல்ல இருந்து நெசவு பண்ணி துணி எடுத்து அந்த துணியை வந்து நம்ம டெய்லரிங்லேயே தச்சு அப்படியே ஃபைனல் ப்ராடக்டாக கொண்டு வர மாதிரி இப்போ ஒரு செட்டப் கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து அவங்களுடைய கை வேலைப்பாடுகள், அந்த கூடை, டோர் மேட்டு, வேற அந்த அணிகலன்கள் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் விற்பனை பண்றதுக்கு வந்து ஒரு அவுட்லெட் ஒன்று இங்கேயே இருக்குது. அமெரிக்காவில இருந்து நடத்துறாங்க. டெய்லி ஆண்ட் ஃபவுண்டேஷன் மூலமா கம்ப்யூட்டர் இங்கிலீஷ்லாம் நடத்திட்டு வராங்க. வேற என்னென்ன செய்ய முடியுமோ அதனால அடுத்து வேற ட்ரெஸ் எல்லாத்துக்கும் நல்ல வராங்க. இப்ப கடைசியா சார் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு மாவட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ங்கிறதுனால தென்காசி மாவட்டத்திற்கான தத்து மையம் எங்களை பார்த்துக்க சொல்லி எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அதில் 20 குழந்தைகள் வரைக்கும் வச்சுக்கணும்னு சொல்லி ஆர்டரு. இப்போதான் 2 குழந்தைகள் வந்திருக்காங்க. குழந்தை இல்லாம இருக்கிறவங்க அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இங்கே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுறோம். இந்த மீன் டைம் இந்த மாதிரி வர்ற குழந்தைகளையும் பாதுகாத்து பராமரித்து வச்சிருந்துட்டு அவங்க அந்த குழந்தைகள் யாருக்காக அலாட் ஆகுதோ அவங்க எடுக்கிற வரைக்கும் அவங்க பாதுகாத்து வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கூடியிருக்கு.
5 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் அப்படிங்கிற ஒரு வட்டத்துல இருந்த நாங்க இப்ப பிறந்த குழந்தையில இருந்து 25 வயது வரைக்கும் அந்த மாதிரி மாறி இருக்கோம். ஏன்னா சிறப்பு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய வளர்ச்சி வந்து வேற மாதிரி, நம்ம மாதிரி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு வயது அப்படி வராது. அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு ஏற்ப, அவங்களுடைய அறிவுத்திறன் மாறுபாட்டுக்கு ஏற்ப மாறிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏஜ் கேலண்டர் ஏஜ்னு பார்த்தா ஒரு 25 வயசு வரைக்கும் நம்ம வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களால சுயமா ஏதாவது ஒரு சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவங்களை அனுப்புறோம். அதுக்கு வந்து 25 வயசு ஆகுது. பிறந்த குழந்தைகள்ல இருந்து 25 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சாதாரண குழந்தைகளுக்கு, அன்பும் ஆதரவும் தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் கூட அதை நாங்கள் முழுமையா செய்வதற்கு உங்களை போல நல்ல உள்ளங்கள், சார் மாதிரி இருக்கிறவங்க, இது மாதிரி நிறுவனங்கள், இது மாதிரி நிறையா இங்க வந்து எங்களுக்கு தேவையான அந்த பொருளுதவி மட்டுமல்ல, எங்களுக்கு வந்து அந்த மாரல் சப்போர்ட்டு தான் முக்கியம். இப்ப சார் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் கொட்டுது, நிறைய வரும். பணம் மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த மனசு கூட வந்து 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கணும், இந்த குழந்தைகளோட நேரம் அன்பா பேசணும், வந்து விளையாடணும், அந்த மாதிரி எண்ணம் தான் இப்ப குறைஞ்சிட்டே போகுது. ரூபா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க. சொல்லிடுறாங்களே, பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு ஃபாரின்ல போய் உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் வீடியோல கடைசி காரியத்தை கூட வீடியோல பார்த்துட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, அனுப்பி விடுறோம். அந்த பணம் எத்தனை கோடி இருந்தாலும் கூட அந்த நேரா வந்து இருந்து ஒரு கைத்தட்டி ஒரு பாராட்டு சொல்லி அந்த ஒரு 5 நிமிஷம் போகும் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்றதுனால எங்களால இந்த பணியை வந்து நிறைவா செய்ய முடியுது. எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து எல்லாருடைய தூண்டுதல், எல்லாருடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய உழைப்பு எல்லாமே இருக்கு. இப்ப அவங்க உழைக்கிறாங்க, யார் சொன்னா நான் போய் பணத்தோட தான் ஓடணும் அப்படின்னு. அவர் ஓடுனா தான் அவரை சார்ந்திருக்கக்கூடிய 100 ஃபேமிலி முடியும். அதுக்காக தான் ஓடுறாரு. அதை வந்து நம்ம அதை சுயநலம்னு சொல்ல முடியாது. அது வந்து சுயநலம் இல்ல, சுயநலத்தில் பொதுநலம் தான் அது. அவங்க அந்த 100 பேர் ஓடி நல்லா சம்பாதிச்சாதான் ஒரு நாள் அவங்க வந்து எங்க கூட எங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வாங்கி தராங்க அப்படின்னா அந்த 100 பேர் நல்லா இருந்து வாங்கி கொடுத்தாங்க. நல்ல அந்த உழைப்பு, அந்த லாபம் அப்படிலாம் இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அது மாதிரி சமுதாயம் சொல்லி ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பதுதான். அத எல்லாரும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம பொது வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், என்னமோ இல்லை என்னென்னமோ நடக்குது, ஆனா நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிடுவோம். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை மறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட சொல்லிட்டு அனைவரும் இன்னைக்கு காத்துருக்காங்க. எல்லாரும் கல்வி நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, எல்லாரும் நல்லா கண்டு கழிச்சு எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற நேரத்தில் கேட்டுக்கிட்டு